சொல்வோம், இது என்னுடைய பரிசுத்த வேதாகம், இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகும் திறந்த மனதுடன் உற்சாகமாக இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நல்ல ஒரு கரகோஷம் கர்த்தருடைய நாமமே கேட்டு கொடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய தலைப்பில் உங்களோடு கூட பேச தேவன் கிருபை தருவாராக. ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை மக்கள் இடத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்குறோம். Do you have any proof அப்படின்னு கேட்குறோம். இல்லைங்க இதெல்லாம் ஆதாரம் இருக்குங்க அப்படின்றோம். ஆதாரம் என்றால் என்ன? ஆதாரம் என்றால் என்ன? ஆதாரம் என்பது போதுமான ஆதாரம் அல்லது ஒரு முன்மொழிவின் உண்மைக்கு போதுமான வாதம். ஒரு காரியத்தை நான் முன்னாடி வச்சுட்டேன், அதை உறுதிப்படுத்துறதுக்கு அதான் அந்த வாதத்தை வைக்கிறேன், அதுதான் ஆதாரம். இந்த கருத்து பல்வேறு துறைகளில் பொருந்தும். சான்றுகள் அல்லது நியாயப்படுத்துதல் மற்றும் போதுமான அளவுக்கான அளவுகோல்கள் பகுதியை சார்ந்ததாக இருக்கும். ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், a proof is a sufficient evidence or a sufficient argument for truth of a proposition. ஒரு உண்மையை நிலைப்படுத்துவதற்காக கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான் ஆதாரம், சான்று. The concept applies in a variety of disciplines with both the nature of the evidence or justification and the criteria for sufficiency being area independent. ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்பாற் போல அந்த சூழ்நிலையை, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நிலைநிறுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற காரியங்கள். சரி, இதை கொஞ்சம் நீங்கள் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆதாரம் என்கிற வரையறை என்றால் என்ன? ஆதாரத்தின் வரையறை, ஒன்று மெய்யானது என்பதை காட்டும் தகவல்கள், ஒரு காரியம் சத்தியமானது என்பதை காட்டும் தகவல்கள், ஆவணங்கள் முதலியவை. நீங்க கொடுக்கிற ஒரு காரியம் அது உண்மையானது என்று, அந்த தகவல் உண்மையானது என்று காட்டுவதற்காக கொடுக்கப்படுகிற ஆவணங்கள், தகவல்கள் முதலியவை. சான்று ஆராதம், சான்று விளக்கம், இவைகள்லாம் நாம் கொடுக்கிறோம். உதாரணமாக சொன்னீங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது அடையாளத்தை சான்றாக காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கடைக்காரர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதை காமிச்சாதான் நம்ம வாங்க முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும். நீங்க ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த சான்றை காமிச்சுதான், ஆதார் கார்டு காமிங்க, அப்பதான் நாங்கள் ஏற்றுக்கொண்டீங்க இன்னாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சான்று, ஆதாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது define proof, information, documents, etc. which show that something is true is a proof. Illustration, ஒரு உதாரணம். We need some proof of your identity, the shop assistant said. ஒரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சாகவே இந்த நாளிலுமாக வேத வசனத்தை சும்மா அப்படியே வாசித்துட்டு, கதை புக்கு மாதிரி வாசித்துட்டு போகாம, நீங்கள் அநேக பேர் கிறிஸ்தவ, ஆமாங்க நான் கிறிஸ்டியனுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானத்திற்குங்க, கொஞ்சம் விளக்குங்கண்ணா, அவருக்கு தெரியுங்க, இவருக்கு தெரியுங்க, பாஸ்டருக்கு தெரியுங்க, அந்த ஊழியக்காரருக்கு தெரியுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தான், நாம் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார்ன்றது நிறைய பேர் மறந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ கோபுரமாங்க, ஆமாங்க நான் என்ன பேசுகிறேங்க, எனக்கு இந்த பிரச்சனைங்க, எனக்காக ஜெபமுங்க, நீங்கள்
இப்போது இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, நாம் செய்ய வேண்டிய வேலை, நம்மோடு ஆண்டவர் பேச வேண்டி நினைக்கிற காரியங்களே நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆதாரத்தோடு புரிஞ்சுக்கிறதுனால இன்றைக்கி அநேகரை வச்சுருக்காங்க, அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க, மீடியேட்டராக வச்சுருக்காங்க, மீடியனாக வச்சுருக்காங்க. பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பரிந்து பேசுகிறவர்கள் அநேகர் இருக்காங்க இன்றைக்கி. அப்போது நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார்ங்கிற அறிவு இல்லை இன்றைக்கி. அதனால தான் ஆண்டவர் ஆதார வசனங்களை நமக்கு தருகிறார். ஆதாரம் ரொம்ப முக்கியம். ஆதாரம் இல்லாமல் எதையுமே பின்பற்றாதீங்க. டோன்ட் ஃபாலோ எனிதிங் வித்அவுட் எ ப்ரூஃப். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு ஆதாரம். ஸோ அந்த ஆண்டவர் தான் ஆதாரம். அந்த ஆதாரத்தின் வழியாக அவர் நடத்த விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆதாரம் என்கிற காரியத்தை மறந்துடாதீங்க. அதன் அடிப்படையில் தான் உங்கள் நம்பிக்கை இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். சரி, கர்த்தர் உங்களோட கூட இடை போடுவாராக. ஒரு தியான வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து நாம் பயணிக்க கர்த்தர் உதவி செய்ய. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எங்கே ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பவுல் பெரிய பிரசங்கியார் தானே, வர ஊரில் பிரசங்கம் பண்ணிட்டாரு, வர ஊரில் ஊழியம் செஞ்சிட்டாரு. அவருக்கு நல்ல ஆண்டுடைய மோசை எழுதி கொடுத்த, மோசையின் வெளியே பெற்றுக்கொண்ட தோரா என்று சொல்லப்படுகிற 5 புத்தகங்கள், ஆதியாம் முதல் கொண்டு உபாகம் புஸ்தகம் வரைக்கும் நல்ல கை தேர்ந்தவர். போய் கேட்போம் அப்படின்னு கண்மூடித்தனமாக கேட்கல விசுவாசிகள். இங்கே என்ன செய்கிறாரு பாருங்க. அந்த பட்டணத்தார், பெரையா அப்படின்னு எழுதிக்காங்க, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சையாய். வசனத்தை கேட்கும் பொழுது எப்படி இருக்கணுங்க? மனம் வாஞ்சிக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் அ டிசைர், லாங்கிங். ஒரு மான், தாவீது ஒப்பிட்டு பேசுறார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா மேல் வாஞ்சையா இருக்கு. பாருங்க, போல பாருங்க. ஒரு மானுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஓடுகிற தண்ணீர்லேருந்து மான் தண்ணீர் குடிக்காது. இட் ஆல்வேஸ் ட்ரிங்க்ஸ். அது எப்போ இது பண்ணுதுன்னா, எப்போ அது பருகுதுன்னா நிற்கிற தண்ணீரில் தான் அது பருகும். பாருங்க, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்குது, வாஞ்சியா இருக்கு. இங்கே பாருங்க, இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா இருந்து மனதில் வாஞ்சை உள்ளாராங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாஞ்சை என்ன? சில பேர் சபையில் வந்து உட்காந்துட்டு எதையோ நினச்சிட்டு இருப்பாங்க. இது இல்லையே, அது இல்லையே, என்னங்க என்ன ஆண்டவர் பின்பற்று. மனோவாஞ்சையை கர்த்தரை தேடு, முழு இருதயத்தோடு தேடு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் சொல்றார், முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சத்துவத்தோடும் நீ முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்றார். அப்போ தேவனை தேடுகிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல இந்த 4 அடங்கி இருக்கிறது. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு சரீரம், முழு மனம். அப்போ இது எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆண்டவரை தேட முடியும், மனோவாஞ்சையா இருக்க முடியும். இவர்கள் அப்படி இருந்தார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாங்க? போதிக்கப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டால் குறிப்பிடுத்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா? பவுல் சொல்லுகிற காரியங்கள், நம் யூத பரம்பரையிலே வந்திருக்கிறவர்கள், யூத முறையின்படி நாம் வசனத்தை தோராவை பின்பற்றினவர்கள், இவைகளுக்கும் இயேசுநாதருக்கு என்ன சம்பந்தம்? இவைகள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் என்ன செஞ்சாங்க? வேத வாக்கியங்களை ஆதாரத்தோடு ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாயிருந்தார்கள். இப்போ ஒரு கம்பேர் பண்றார். தெசலோனிக்கேங்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருக்கு. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் நல்ல குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆக வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க பழக வேண்டும். You must meditate on the word, study on the word. கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் போதகர்களாக மாறிடுவீங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படியே விசுவாசியாக இருந்து இப்படியே குப்பை கொட்டிட்டு போகலான்றதுக்காக நான் ஆண்டவர் உங்களை அழைக்கலை. நீங்கள் வேத வசனத்தில் தேறி அநேகரை கர்த்தர் பட்சமாய் நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். That is what God has called for. அதனால தான் God has called you for. ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், அதுதான் நோக்கமே. அதனால தான் பாருங்க, அவர் அழைத்து நம்மை நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்கிற ஒரு காலத்தில் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வசனத்தில் தேறி இருக்க வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நீங்கள் போதகர்களாக இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் போதகர்களாக இருக்கணும், இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்களேன்னு சொல்றார். ஆகவே தேவ பிள்ளைகளை நாம் நன்கு வேத வசனங்களை சத்தியத்தை அறிந்து அதிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தில் பழக்கமுள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இதுதான், ஆதாரம் இல்லாமல் எதுவுமே புரிஞ்சுக்காதீங்க, எதுவுமே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னைக்கு தலைப்பு அதுதான், ஆதாரம், சான்று அல்லது விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஒரு காரியத்தை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதனால பயனில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தமே இல்லையே. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நாம் கொடுக்குற பந்தியில் கர்த்தருடைய சரீரம் சொல்லப்படுகிற அந்த வேஃபர் ஸ்தோத்திரம் கோதுமையினால் செய்யப்பட்டதில் பார்க்கும் பொழுது IHS இல்லை. பார்த்துருக்கீங்களா? முன்னாடி சில நேரத்தில் அனுப்பிச்சிட்டானுங்க, இது அனுப்பாதன்ட்ட. இதுக்குரிய விளக்கம் தெரியுமா உனக்கு? வியாபாரம் பண்ணுறியா, அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். தெரியல பாஸ்டர். 3 சூரிய கடவுளுடைய பேரியா? 3 எந்த பேரு? சூரிய கடவுளுடைய பேரு. இதை போய் கர்த்தருடைய பந்தியில் நீ என்ன செய்யற? பொறிக்கிற. ஒன்னு அனுப்பல, அனுப்பாதன்ட்ட. இசுஸ் ஹோரேப் செப். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு காலத்தில் நாங்களும் அங்கே தான் இருந்தோம், சேசு மாதிரி சூசை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் எதையுமே பிடித்துக் கொள்ளாதீர்கள். ப்ரூஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே தேவன் நம்மோடு கூட எடை போடுவாராக. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாரங்கள். இன்னைக்கு ஆதாரம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதே போலவே இன்னைக்கு நம்ம பக்தி வேஷம் போடுறதுனால கர்த்தர் ஏற்றுக்கிறதே கிடையாது. நீங்க நிறைய பேர் என்ன பக்தி வேஷம் போடுறோம், பெந்தகோஸ்கார மாதிரி நம்ம நிறைய பேர் நடிக்கிறோம், தோத்துறையா அப்படின்றோம். அப்படி போட்டாதான் நம்ம வந்து ஆவிக்குள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் நினைக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது. இங்க பாருங்க, ரோமர் எழுதின 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். கீழ்ப்படிதல் மகன் மகள் என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய பிள்ளை யாரு? கைகளை உயர்த்துங்க. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. தேவனுடைய மகள் மகன் யாருங்க சொல்றாரு? ஆதாரம். ஒருவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கும் பொழுது, ஒரு மகள் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், குமாரன் குமாரத்திகள் என்று நிரூபணமாகிறது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா நீங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐ கேன் ஆக்ட். பைபிள் எடுத்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம், வெள்ளை செப்பா போட்டுக்கலாம். நான் கீழ்ப்படுதல் இல்லைண்ணா, நான் தேவ பிள்ளைக்கு, தேவ குமாரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரத்தின் சொல்வதற்கு எந்த ஆதாரம் இல்லைங்க. ஊரோடு ஒத்து போறான் அவன். நான் திருமணமான புதுசத்தில் என் தகப்பனாரோடு கூட இருந்த கிளைச்சபை ஊழியர்களை கூட்டிகிட்டு, அப்போ நம்மக்கிட்ட ஒரு வேன் இருந்தது, கூட்டிகிட்டு கல்லணைக்கு போயிருந்தோம். லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரிப். ஆனால் மழை லேசாக தூரிடுச்சு. திடீர்னு கல்லணையில் தண்ணீர் ஓடிட்டுருக்கு, மதகுலேருந்து தண்ணீர் ஓடுது. ஆண்டு சொன்ன கீழே பாரு அப்படின்னாரு. அப்படி பார்த்து மீன் இருக்கு ஆண்டவரே, மீன் இருக்கு. மீன் தண்ணீர் போகிறதோடு போதா எதிர்த்து போதா? எதிர்த்து போகுது ஆண்டவரே, எதிர்த்து போகுது. நல்ல கவனி. மீன் தண்ணீரோடு போனா செத்தது, உலகத்தோடு ஒத்து போனா செத்தது. உலகத்தில் ஒரு பொய், உலகத்தில் இது, உலகத்தில் இவ்வளவு பாவம், உலகத்தில் சிற்றின்பம் வணக்கம், உலகத்தில் ஒரு பார்ட்டி, யார் கேட்க போறா? தேவ பிள்ளைகள் நம் வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுகிற இடம் தான் இந்த சபை. தேவனுடைய வருகை சமயமா இருக்கு. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே வெற்றியா இருக்கணும். சொன்னாரு ஆதாரம் உலகம் தேடுது. அதனால தான் பார்க்கும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போவோம். லெட்ஸ் கோ. ஹalleluya. Thank you Father.
Thank you, Jesus. அப்போஸ்தலர் நிறைய காரியங்களை படிக்கிறோம், நல்ல சிறப்பு காரியங்கள்லாம் படிக்கிறோம். அந்தியோக பட்டணத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பவுல் பர்னபா உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்து அவர்கள் என்று பேர் வழங்கிற்று. சும்மா பேர் வைக்கல, ஏசு சொல்றாங்க, கிறிஸ்தன் வைக்கல. அவர்கள் இடத்துல ஆதாரத்தை கண்டார்கள். மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள் கண்டார்கள். They saw the proof that they follow Christ. கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதை ஆதாரத்தை அவர்கள் வெளிப்படுத்தினபடினாலே அவர்கள் பேர் வச்சாங்க, மக்களை பேர் வச்சாங்க, பொதுவான ஜனங்கள் பேர் வைத்தார். கிறிஸ்து அல்ல அவர்கள் பேர் வைத்தார். இவர்கள் கிறிஸ்து அவர்கள். சும்மா வரல கிறிஸ்துவ பேர். இதுல 2 பேரை நம்ம பிரிக்கலாம் இந்த காலத்தில். பேருக்கு கிறிஸ்தவன், உண்மையா கிறிஸ்துவ பின்பற்றவன். பேருக்கு கிறிஸ்தவன். இதைதான் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படி, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மகன், தேவனுடைய மகன், தேவனுடைய குமாரத்தி என்பதை நிரூபிக்கிறது. வேற ஒன்றும் நிரூபிக்கணும் தேவையே கிடையாது. ஆக இதை நம் உள்ளத்திலே நம்ம வைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வானாக. அல்லேலூயா. 2 எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். The book of the epistle written to Ephesians chapter 5 verse 3. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படின்றார். முதல்ல பார்த்தோம், நான் வசனத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்பதை நிரூபிக்கிறோம். கீழ்ப்படியலைன்னா ஆதாரமே இல்லை. நீங்க சொல்றது அவங்க. ஆனா இந்த 2வது காரியத்தை சொல்றாரு, நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு நிரூபணம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. எத்தனை பேர் இருக்கீங்க? If you don't have holiness, you can't say that I am separated from the world for God. தேவனுக்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். சபைன்னா என்ன? எக்லீசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். காஸ்மோஸ், இந்த உலகத்தின் சிற்றின்மங்களிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்தின் போக்கிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பாபிலோனிய மார்க்கத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அப்போ வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதற்கு ஆதாரம் என்னன்னா பரிசுத்தம் தான். இப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு 2 நிருபங்களை எழுதுகிறார். அதில் முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதல் நிருபம், ஹல்லேலூயா, 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்காக ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். ரைட், let me read. 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவருங்க? நீங்க சத்தமே காணோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. பரிசுத்தம் என்பது முன்பதாக பார்த்துட்டோம். பரிசுத்தத்துக்கு 3 பகுதிகள்: பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டையின் வாழ்க்கை, என்ன, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. இதுதான் பரிசுத்தம். இது 3 அடங்கினது. நான் தேவனாலே விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவன், விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவள். தேவன் எவ்வண்ணமாய் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவ்வண்ணமாய் பயன்படுத்துவதற்கு நான் என்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறேன். என்னை கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். அவர் எது நலமானதுன்னு காண்கிறாரோ அதற்கென்று பயன்படுத்துகிறார். அதான் பரிசுத்த வாழ்க்கை. நான் எனக்குரியவன் அல்ல,
I don't belong to me. My body never belongs to me because he has bought with a price. கர்த்தர் ஒரு விலை குறைக்கு கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறபடினால என் சரீரம் எனக்கு சொந்தமானதா அல்ல. ரொம்ப அழகா பேசுறார். ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். Be holy. அடுத்து சொல்றார் 16 லேவியராமம் 11ஆம் அதிகாரத்தை 44 45 வசனத்தை குறிப்பிடுறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் எழுதியிருக்கிறதே. It has been written. எழுதியிருக்கிறதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானத்திற்கும், காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், எல்லாம் ஃபைன். அது வந்து பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு. நான் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் என் பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆதாரம். நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன்னு ஆடுறதான். ஒரு அமைச்சருங்களேன் அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸு, என் நட்பு, நான் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நான் இருப்பேன். நோபடி கேன் டினை. யார் இருக்கு பொய் சொல்ல முடியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். அதனால தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, உன் நண்பன் சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன். நண்பனை சொல்லிட்டா போதும், அவன் எப்படி நடக்கிறான்னு இப்படி நடப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் உலகம் அப்படி பேசுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்தால் நீ பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் நீ தேவ பிள்ளைக்கு ஆதாரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்ரிதிங். ஸோ ஆண்டவர் வந்து சபையை அப்படி தான் பார்க்குறார். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மனவாட்டியாக சபையை ஒரு துணி போல பார்க்குறாரு. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். துணி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கரை திரை. என்னங்க கரை திரை? கரைன்னா என்ன? பாவக்கரை. திரைன்னா என்ன? சுருக்கம். இவைகள் முதலானவற்றை நீக்கப்பட்ட மனவாட்டி. ஒரு அமைச்சங்களேன், எங்களுக்காக ஒருத்தர் அயன் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல அயன் பண்ண ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கேன். ஏன் நான் ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கேன். அப்போது அயன் பண்ணும் பொழுது சுருக்கம், பாசனமாக துவைக்கிறதுனால அந்த கரை எல்லாம் போயிடுச்சு என்ன சட்டில். அதுபோல் தேவனுடைய வசனம் வாக்கிய ஜீவ தண்ணீரை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக வாழும் பொழுது, வசனத்துக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழும் பொழுது அங்கே என்ன செய்கிறாரு? கரையை நீக்கிறார் வசனத்தினால. அடுத்தது திரையை ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நம்ம மாற்றி போடுறார். இந்த ரெண்டும் நமக்கு தேவை. அப்போது ஆதாரங்களை நம்ம தேடுறோம். எவ்வளோ ஆதாரங்கள் சொல்லு, புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆதாரம், அதுக்கு ஆதாரம் தேடும் பொழுது கர்த்தர் கேட்குறாரு, எப்பா உன் வாழ்க்கையில் ஆதாரங்கள் நான் எதிர்பார்க்குறேன். நீ என் மகனாக இருக்கிறதுக்கு ஆதாரம் நீ உன்னுடைய கீழ்ப்படிதல் தான். நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். உலகத்திலிருந்தும், மாம்சத்திலிருந்தும், பிசாசிலிருந்தும், பாவத்திலிருந்தும் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னா பரிசுத்தமா இருக்கணும். அது ஆதாரம். நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னை பிரித்தெடுத்துட்டாரு. பாவம், பிசாசு, உலகம் நான் பிரித்தெடுத்திருக்கேன். அதோட நான் இருக்கக்கூடாது. ஒரு சமயம் அநேக இந்து சமய சித்தாந்தங்களை அதிகமாக பேசி சத்தியங்களை போதிக்கிற கர்த்தர் சமூகத்தில் இளைப்பாருக்கிற ஐயா சாது செல்லப்பா அவர்கள் ஒரு சமயம் அவருடைய வாழ்க்கை இதை சொல்லிட்டு இருந்தார். காவி உடை தான் போட்டிருப்பார், ஆனால் கல்யாணமானவர். ஒரு நாள் அவருக்கு சோதனை. ரட்சிக்கப்பட்டு நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன், சோதனை இருக்கு. ஆனால் என்ன, இந்த பந்தயம் கட்டி விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பந்தயம் கட்டி விளையாடுறது ரொம்ப பிடிக்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், யாருக்கு தெரியாமல் முகத்தை மட்டும் மூடிட்டு என்ன பண்ணிட்டாரு, குதிரை பந்தயத்துக்கு சீட்டு வாங்கிட்டு ரேஸ்க்கு நிற்கிறார். நிற்கும் பொழுது ஒரு சுசேஷகன் ஆத்ம பாரம் கொண்டு ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வர்றார். எல்லாருக்கும் கொடுக்குறாரு, அங்கே லைனில் நிற்கிறவங்கலாம் கொடுக்குறாரு, இவருக்கும் கொடுக்குறாரு. மூடிட்டு வாங்கி பார்க்குறாரு. நீ எங்கே போகிறாய், நல்ல நோட்டீஸ். நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன், நான் மறுபடியும் போய் குதிரை பந்தயத்தில் போய் என்ன பந்தயம் கட்டுறது நியாயமே கிடையாது.
கர்த்தர் என்னை வழி நடத்த, குறுக்கு வழியே வானா, கர்த்தர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்பட்டு தலை நொந்து வந்தா, அப்படி தொங்கி விட்டு விழுந்தாராம். ஐயோ ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் என்னை பின்தொடர்கிறேன். அதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா, அதான் அன்பு. நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறது ஆதாரம் பரிசுத்த வாழ்க்கை தான். பரிசுத்த வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லைன்னா பிள்ளை எப்படி பின்பற்றுவான்? நம்மளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் எப்படி பின்பற்றுவார்கள்? ஸோ பரிசுத்தம் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. ரைட். மூன்றாவதாக, thank you Jesus, holiness is very important. மூன்றாவதாக ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிகள். 12:11. Thank you Lord. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்கே பவுலை கொண்டு ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ரோமுக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. ஸோ அதுக்கு முன்பதாக அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு, சபைக்கு எழுதுகிறாரு. தன்னை எதையும் விசுவாசிக்கிறார். யூதர்களுக்கு பற்றி பேசுகிறார். ரொம்ப அற்புதமான சுவிசேஷம். ரோமர் நிருபத்தை நல்லா வாசிங்க. அற்புதமான சுவிசேஷம். யூதர்களுக்கு எப்படி, பிரதேசத்தாருக்கு எப்படி அழகாக பேசுகிறார். அதில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையும் தேவ நாமம் மகிமைக்கென்று நாம் செய்கிற ஊழியத்தை பற்றி பேசுகிறார். ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் எப்படி தேவ நாம மகிமைக்கென்று வாழ்வது என்பதை ரொம்ப அழகாக போதிக்கிறார். அதெல்லாம் சொல்கிறார். இந்த 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. 9ஆம் வசனத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறார். 9ஆம் வசனம், தேவ குடும்பத்தில் இருக்க மக்கள் மத்தியிலும் ஒரு விசுவாசியும் தேவ குடும்பத்திற்கு மக்கள் மத்தியில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றார். The Christian and those within God's family. உலகத்தை வச்சு பேசல. தேவ குடும்பத்தில் இருக்கிற மக்களும் ஒரு விசுவாசியும் எப்படி இருக்கணும். தீமையை வெறுக்கணும், நன்மையை பற்றி கொள்ளணும். 10ஆம் வசனம், 3, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கணும். கனம் பண்ணுகிறதுல ஒரு முந்திக்கொள்ள. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹலோ, முந்திக்கொள்ளுங்க. 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள். உங்களுடைய வைராக்கியத்தில் குறைஞ்சு போயிடாதீங்கன்றார். ஜாக்கிரதையாருங்க, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு. கிட்டத்தட்ட 19 காரியம் தேவ குடும்பத்தில் எப்படி நடக்கணும் போட்டிருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தது எத்தனாவது காரியம் பாருங்க? 5வது 7வது காரியம், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க. கணவன் செய்ய வேண்டிய பணி அது கர்த்தருக்கு என்று செய்கிறீங்க. சோத்திரம். மனைவி செய்ய வேண்டும் பண்ணி கர்த்தருக்கு என்று செய்கிறோம். திருமண பந்தத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம யார் கீழே இருக்கிறோம்? கர்த்தர் கீழே இருக்கோம். எஜமானுக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க. ஒரு நம்ம முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோமா? கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். Do unto God. தேவனுக்கு என்று செய்யுங்க, மனுஷனுக்கு செய்யாதீங்க. ஏன்னால் மனுஷனுக்கு செய்யணுமா மனுஷன் கடவுளாயிருவான். நமக்கு அவன் தெய்வம் ஆயிரான். அவங்ககிட்ட தான் நம்பியிருப்போம். மாச சம்பளம்ட்டு. கர்த்தரை நம்பி, கர்த்தாவே உமக்கு பயந்து நடந்துட்டு இருக்கேன், எனக்கு நீர் எல்லாம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்ற, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஒழிச்சுங்க. 3 காரியம் அங்கே இருக்கு. ஜாக்கிரதை, ஆவிலே அனல், கர்த்தருக்கு ஒழிச்சு. அப்போ நாம் ஊழியம் செய்வதனால் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அந்த காலத்தில் அடிமை சந்தை இருக்கும். அடிமை சந்தை. ரோமாபுரி அவர்கள் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட பல தேசங்களை அவர்கள் ஜெயித்து அடிமைப்படுத்தினார்கள். எந்த தேசத்தை ஜெயிக்கிறார்களோ அந்த தேசத்திலே அவர்கள் கண்ணாலே பார்க்கிற அழகுள்ளவர்கள், பலசாலிகள், திறமை உள்ளவர்கள், இவர்களெல்லாம்
கைதிகளாக கொண்டு வருவாங்க. பிண கைதிகளாக கொண்டு வந்து ரோமாபுரியிலே ஒரு சந்தை இருந்ததாம் அந்த நாட்களிலே. அந்த சந்தைக்கு பேர் ஸ்லேவ் மார்க்கெட். அந்த அடிமையின் சந்தையிலே அவர்கள் கைகள் கால்கள் ஓடிட்டாங்க. என்ன பண்ணுறது? கைகள் கால்கள் கட்டப்பட்ட ஒரு மேடையில் நிறுத்தி வைப்பார்கள். அந்த நாட்களில் வசதி வாய்ந்தவர்கள் இந்த அடிமைகளை தங்களுக்கென்று வாங்குவதற்காக வருவார்களாம். விசேஷமாக இராணுவ தளபதிகள், பெரிய அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்கள், இவர்கள்லாம் வந்து அந்த அடிமை சந்தையில் யார் அவர்களுக்கு தேவையோ தேவையான நபர்களை அங்கே காசு கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்குவது வழக்கம். ஒவ்வொரு அங்கே வருகிற வாங்குவதற்காக வருகிற வசதி நிறைந்தவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இது இருக்கும், முத்திரை இருக்கும். தே ஹேட் அ ஸ்டாம்ப். ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு குடும்பத்திற்கு முத்திரை இருக்கும். இவர்கள் எந்த அடிமையை வாங்குறார்களோ அந்த அடிமையுடைய ஸ்தோத்திரம் அந்த தோள்பட்டையிலே அந்த முத்திரை, குடும்ப முத்திரையை குத்துவார்கள். சற்று வேதனைக்குள்ள ஒரு பகுதி தான். அதை ஈயத்தினால ஸ்தோத்திரம் அதை காய்ச்சி அவர் குத்தும்போது வேதனையாக இருக்கும். என்றால் அது பழுக்க குத்துவதனால அவன் வாழ்நாள் முழுவதும் மறையக்கூடாது. இவன் இன்னாருக்கு அடிமை. ஒரு ஆமை சொல்லுங்களேன், இன்னாருக்கு சொந்தம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனால நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார். ஆதாரம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவன் கர்த்தருக்குரியவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சான்ஸ் இல்லை. எப்படி தெரியும் உலகத்துக்கு? ஆதாரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்றார். கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்க தேவ மக்களுக்கு எல்லாம் சொல்ற, கர்த்தருக்கு ஊழியம் செய். ஒரு கைப்பிடித்தால் ஒரு ஜப ஊழியம், ஸ்தோத்திரம். ஒரு ஆலோசனை கொடுக்கறது, ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்துக்கு போகிறது, ஸ்தோத்திரம். பார்க்கும் பொழுது சிலரோடு கூட போய் ஊழியத்தில் நின்று பேச தெரியாதுங்க, பயங்க கூட நின்று நிற்கிறது. இப்படிப்பட்ட விதத்தில் சபையை கூட்டுறது, ஆயத்தப்படுத்துறது, எந்த பணிகளாக இருந்தாலும் சரி தேவனுக்கென்று செய்யும் பொழுது அதை ஊழியமாக கருதுகிறார். இந்த ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் சொல்றாரு, நீங்க எனக்குரியவர்கள். ராமச்சல்களேன், ஒரு அதிகாரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வேலை செய்கிறார். என்ன செய்கிறார்? அவரிடத்தில் லஞ்சம் கொண்டு வந்து நீட்டுவார்களாம். They used to give him bribe. அவர் சொல்வாரா, வேண்டாயா, வேண்டாம், எது நியாயமோ அதை நான் செய்கிறேன். Whatever is just, I will do it for you. இது வேண்டாம், இது சாபம். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய அடையாளம். This is the sign, this is the proof that shows that we belong to God. நாம் தேவனுக்குரியவர்கள். We are servants of God. தேவனுடைய ஊழியர்கள் என்பதை எடுத்து காண்பிக்கிற ஒரு ஆதாரம். நான் கர்த்தரை துதிச்சேன் அதை கேட்டோம். தேவன் அப்படிதான் சொல்றார். நிரூபிக்கிறது, அது நிரூபணமாகிறது. ஊழியம் நம் இறைவனுடையவர் என்பதை நிரூபிக்கிறது. ஸோ ஊழியம் செய்யல, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. முதல்ல நீ கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் நீ தேர்ச்சி பெற்ற வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை நீ வெளிப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன செய்வ, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய துவங்கி விடுவீர்கள். இதுதான் நாம் பார்க்கணும். நாலாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், Gospel of Matthew chapter 5, 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். சில வசனங்களை ஆண்டவர் அடையாளங்களாக பேசுகிறார். அதனால் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் வெளிச்சன்றாரு, பட்டணம்ன்றார். உலகத்திற்கே வெளிச்சம்ன்றார், மலையில் இருக்கிற பட்டணம்ன்றார். 15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். அடுத்த உதாரணம், 3வது ஒரு காரியம் போறாரு. விளக்க கொளுத்தி, விளக்குக்கு
பிராணவாயு தேவை. பிராணவாயு இருந்தால் தான் எரியும். ஆனால் அந்த விளக்கை கொளுத்திட்டு அதை ஒரு மரக்காலை வச்சு ஒரு படியை வச்சு மூடிட்டிங்கன்னா அந்த வெளிச்சம் தெரியாதுனார். உண்மையாக சொன்னால் பிராணவாயு போகாதுன்னா அணைஞ்சு போயிடும். அதான் மரக்காலை வச்சு மூடினா அணைஞ்சு போயிடும். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எல்லாத்துக்கும் தெரியுதுங்க, விளக்கு தண்டின் மேல் ஸ்டாண்டில் வைப்பாங்க. அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம். 4, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, வெளிச்சத்தை இதோட ஒப்பிடுறாரு, நல்ல கிரியை. சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் எதுக்கு ஒப்பிடுறாரு? நல்ல கிரியை, நற்கிரியை. நற்கிரியைகளை கண்டு, வெளிச்சமாகிய நற்கிரியைகளை கண்டு, மலை மேல் என் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், கீழ்ப்படிதல் என்கிற மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நற்செயலினாலே கண்டு. உங்கள் நற்செயலினாலே பார்க்கும் பொழுது சோத்திரம், விளக்கு தண்டின் மேல் நீங்கள் இருந்து பிரகாசிக்கிறவர் என்று மக்கள் கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டியது? பிரகாசம். அவர் கடவுள், நல்ல கடவுளுங்க, இவ்வளவு நல்லா இருக்காரு, இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை என்ன செய்வார்கள்? அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆதாரம், ஒளிர்வது ஒளியை நிரூபிக்கிறது. நாம் பிரகாசிப்பது மெய்யான ஒளியாகிய இயேசுவை நிரூபிக்கிறது, சத்தியத்தை நிரூபிக்கிறது, வெளிச்சத்தை நிரூபிக்கிறது. நான் ஒளிரலன்னா ஒண்ணுமே இல்லை. I have to shine. ஒவ்வொரு காரியத்திலும் நான் பிரகாசிக்க வேண்டியது கிருபை. நற்கிரியை என்கிற பிரகாசம், நற்கிரியினால் நான் ஒளிர் விடணும். அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு நான் பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்றாரு 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில், முன்னாடி நாம் தியானிச்சிருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்படும். அப்ப அவர் ஒளியில் இருக்கிற சத்தியபரர். சத்தியம் இஸ் ஈக்வல் டு ஒளி, ஒளி இஸ் ஈக்வல் டு சத்தியம். சத்தியபரர் அவர் ஒளியில் இருப்பது, சத்தியத்தின்படி நடப்பது போல நாம் சத்தியத்தில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும். கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இதில் பெரிய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிடலாம். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடு. தேவ ஆவியானவர் எங்கே அசைவாடுவார்னா, நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை புதிதாக உருவாக்கும் பொழுது அசைவாடுவார். ரட்சிக்கப்பட்ட மேலே அசைவாட மாட்டார். நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அசைவாடுதல்னா என்னன்னே தெரியல. அசைவாடுதல்னா ஒரு கோழி முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பொரிப்பதற்காக அதில் அப்படியே நறக்க வச்சு அந்த சூடு கொடுத்து அந்த அசைவாடுதல். அப்போ அங்கேருந்து முட்டையிலேருந்து ஒரு உயிர் வரப்போகுது, ஒரு காரியம் பிறக்க போகிறது. அப்போ ஆவியானவர் என்ன செய்யறாரு? இங்க அசைவாடுறார். ஏன்னா முதல் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியாது நமக்கு. ஏன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் பிசாசானவன் மேலே இருந்து தள்ளப்பட்ட பொழுது, அவனு தூதர்கள் தள்ளப்பட்ட பொழுது பூமியை ஒழுங்கின்மை வெறுமையும் ஆக்கிட்டானுங்க. இப்ப பாருங்க, அங்க பாருங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு. 3ஆம் வசனம், இது ரொம்ப முக்கியம். தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள்ன்றார். என்னங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தா ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்துடும். If we let Satan to occupy us, நான் ரட்சிக்கப்படுறேங்க, நான் வந்துங்க இப்படிங்க காணிக்கங்க, இந்த வேலையெல்லாம் கிடையாது. சபை என்பது திருப்பதி கிடையாது வந்துட்டு போறதுக்கு, எதை வேணா செஞ்சுட்டு காணிக்க போறது. இந்த இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த தேவன் ஆராதிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, தேவன் என்ன செய்யார்? அறிவீனம் ஒழுங்கின்மை பிசாசு நிர்மூலம் பண்ணின அவிசுவாசிகளை. இங்க பாருங்க, தேவன் சொல்றார், வெளிச்சம் சத்தியம் பிரகாசிக்கட்டும், சத்தியம் பிரகாசிக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகள் பிரகாசிக்கட்டும், சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும். பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? தேவ அறிவில் வந்துடுறான். தேவ அறிவில் வந்தவன் அவனும் பிரகாசிக்க துவங்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால சொல்றார் ஆண்டவர், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்றாரு.
ஆண்டவர் நல்லவர் பாருங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறையாது. ஆனால் நற்கிரியை என்கிற வெளிச்சம் என்ன செய்கிறது? சத்தியமாக சத்தியபரரை வெளிப்படுத்துகிறது. அவரை குறித்து ஒளிர் விடுகிறது. ப்ரூஃப். நற்கிரியை எதுக்கு ப்ரூஃப்? வெளிச்சம், நித்திய வெளிச்சமானவர் இயேசு. அவர் தான் என்னை மாற்றி இருக்கிறார். அமைச்சர்களே, அவர் தான் நற்கிரிகளை செய்ய வைக்கிறார். துர்க்கிரிகள் அல்ல, நற்கிரிகளையே செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? 5வது காரியம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கலாத்தியர் 5:25 வாசிங்க. நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால், இதில் பிழைத்திருந்தால், ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படும் பொழுது என்னென்ன நடக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் பாவத்துக்கு மரிக்கிறான். கல்வாரி சிலுவையிலே இயேசுவோடு அவன் ஒப்பிட்டு பேசப்படுகிறான். பாவங்களுக்கு சிலுவையில் மரிச்சிட்டான், அடக்கம் செய்யப்படுறான், ஆண்டவரோடு கூட உயிர் தெழுகிறான். இந்த 3 காரியம் அது அடையாளமாக தான் ஞானஸ்நானத்தை பார்க்குறோம். உயிர் தெழுறான். இப்போ ஆவியில் பிறந்துட்டான், மறுபடியும் பிறந்துட்டான். பிறந்தவன் என்ன செய்யணுமுங்க? என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதாரம் நமது ஜீவன், நமது ஜீவனை நிரூபிக்கிறது எது? நம்முடைய நட, அவர் வாக். நம் கர்த்தருக்கு நடக்கிற நடக்கின் வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஆவியின் படி நடக்கிறான்டா. இஸ் வாக்கிங் அக்கார்டிங் டு தி ஸ்பிரிட். கர்த்தர் படி நடக்கிறான், ஆவியின் படி நடக்கிறான். வசனம், ஆவி இஸ் ஈக்குவல் டு வசனம். ஒரு ஆமி சொல்லுங்களேன். வசனத்துப்படி நடக்கிறான். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். அங்கே போகும்பொழுது ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு போதிப்பார். முதல் வசனத்திலே தொடங்குறார். ஆனபடியால். ஆனபடியால் என்ன சொல்றாரு? மாம்சத்தில் நடக்க முடியாது, ஆவியின்படி தான் நடக்கணும். ஆனபடியால் 7ஆம் அதிகாரத்தை அப்படித்தான் முடிக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation. நீங்க நிறைய சபையில் என்ன செய்யறாங்க? நீ பாவி, நீ திருந்து, நீ உருப்படாத, அப்படி எப்படி பேசுறாங்க. அது இல்லை. ஆவிக்கேற்றபடி நடக்கணும். நான் நீதிமான், பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஆகவே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. என்னை விடுதலை ஆக்கிடுச்சு. இப்போ சட்டங்கள், பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் என் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது, அது பலவீனமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. மாம்சப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இயேசு செஞ்சிட்டார். அன்றியும் மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இடத்துக்கு பாஸ்டர், நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அன்னைக்கு. மதுரை தாண்டி ஒரு ஊருக்கு போனோம். நான் காலையிலே கிளம்புனா தான் போய் சேர முடியும் பாருங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்ட போகிறேன், ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா. சரி நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். முன்னாடி போனால் அதிர்ச்சி எனக்கு. தேங்காய் பழம் சூடம் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா அந்த பிரதர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, மற்றவங்களாம் ரட்சிக்கப்படலை. அவங்களையும் திருப்திப்படுத்தணும், வேற வழியே இல்லை. இல்லை குடும்பம் 2ஆ போயிருன்றார். நான் அப்படியே ஓரமாக நின்னேன். என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், இப்படிப்பட்ட சூழல், மன்னிச்சிருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்களெல்லாம் ஜெபம் பண்ணட்டும், அவன் இறக்குற பிசாசெல்லாம் விரட்டி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் இறக்குற பிசாசை விரட்டி விட்டு. என்னைக்குமே விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பிறந்தக்கு நான் தான் சொல்ல விரும்புகிறேன். Be firm, be steadfast in the word. தேவனுடைய வார்த்தையில் வைராக்கியமாறு. உன்னுடைய வாழ்க்கை, உன் நட, நீ தேவனுடைய ஜீவனோடு கூட நடக்கிறாய் என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய ஜீவனை கொண்டு நீ நடக்கிறாய், ஆவின்படி நடக்கிறாய் என்பதை நிரூபிக்கிறது. உன் நட எப்படி இருக்கு இந்த காலவெளியில்?
அன்னைக்கு அதெல்லாம் அவனுங்க முடிக்கிறதுக்கும் நான் ஜெபம் பண்ணி கிளம்புறதுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு, சாப்பாட்டுக்கு போய் உட்கார்றேன் நான். நினைச்சு பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம், உலகத்தோடு ஒத்து போறோமா, வேஷம் போறோம். கிளீனா சொல்லிடணும், கோச்சுக்காதீங்க. உங்க காரியத்தில் எதையும் நான் தடை பண்ணல, இது என்னுடைய விருப்பம், நான் இப்படி தான் போவேன், கர்த்தர் இப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அமைச்சர்களே, ஒரு அம்மா ஒரு கோயிலுக்கு போச்சு. அந்த கோயில் விக்கிரகம் நிறைஞ்ச கோயிலாம். சேசுநாதர் சிலுவையில் தொங்குறார். சேசுநாதர் சிலுவையில் தொங்குறார். சேசுநாதர் காலு கீழே சைத்தான் இருக்கு. என்னங்க சைத்தான் இருக்கு, சைத்தான் நசுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அம்மா ரொம்ப பக்திக்குரிய அம்மா போய் தோத்துறன்னு சொல்லி அங்கே இருந்த எல்லாம் அச்சிஸ்டவங்க படம்லாம் தொட்டு கும்பிடிச்சான். தொட்டு கும்பிடிச்சா வச்சான். யாருமே இல்லை கோயிலில். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த 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 சபை போதகர் எட்டி பார்க்க, இந்த அம்மா என்னதான்டா பண்ணுதுன்ட்டு, ரொம்ப பக்தியாக இருக்கேன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிச்சு, ஏசுநாத பாடுபட்ட சூரத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு காலு கீழே அந்த பிசாசி கொஞ்சம் தொட்டு முத்தம் வச்சான். இவருக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டார். என்னடா இது, சேசுநாத தொட்டு கும்பிட்டேன், கீழே இருக்க சைத்தானையும் தொட்டு கும்பிட்றிய அப்படின்னு கிட்ட வந்து அந்த அம்மா கிட்ட, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், பரலோகம் போனா ஏசுநாத தயவு தேவை, நரகம் போனா சைத்தான் தயவு தேவை. என்ன வாழ்க்கை பாருங்க. நீங்க நிறைய பேர் என்ன பின்பற்றோம்னே தெரியல. இங்க அதை சொல்றாரு, நாம் நடக்கிற நடை தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்துகிறது. நம்ம என்ன விதத்தில் நடக்கிறோம்? அழைக்கப்பட்ட ஜனங்களா, அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களா, எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களா? ஆனால் விக்கிரங்களை வழிபட்டார்கள். விக்கிரங்கள் தான் எங்களை வழி நடத்துகிறது சொன்னார். விக்கிரகம் சாபம். ஐடல் வர்ஷிப் இஸ் கர்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லைங்க நான் சுருபெல்லாம் வழிபடல, மனைவி என்ன வழிபடுற, கணவனை வழிபடுற, பிள்ளைகளை வழிபடுற, நகை நட்டை வழிபடுற, சொத்து பத்தை வழிபடுற, இதெல்லாம் விக்கிரகமாயிருது. தேவனுடைய ஸ்தானத்தில் எதை வைத்தாலும் அது விக்கிரகமே. ஆகவே நம்முடைய நடை தேவனுடைய ஜீவனையோ அல்லது மரண வாசனையோ வெளிப்படுத்துகிறது. மறந்துடாதீங்க. அப்போ நாம் ஆவியின்படியே, ஆவினாலே பிழைத்து இருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். பாருங்க, ரோமர் கழுத நிருபத்தில் அதை சொல்லிடுறேன், கவனிங்க. அவர் சொல்றாரு, அந்த 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அன்றி மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறார்கள். எவங்கண்டோம், ஸ்தோத்திரம், கல்ற திருநாள் எல்லாத்தையும் அவனுக்கு சிந்திக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. Those people who walk according to the Spirit, they always heed to the Spirit. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து போகிறார்கள். நான் சவால் விடுறேங்க, நீ கர்த்தருடைய வசனத்துப்படி நடந்தா நீ தோத்து போகவே மாட்ட, நீ ஜெயிப்ப. தோல்வி போல இருக்கலாம், ஆனால் முற்றிலும் ஜெயத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. சொல்றார் 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்ச சிந்தை மூல கணக்கு போட்டு போகிற எந்த மனுஷனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், எழுதி வச்சுக்க, தோல்வியில தான் முடியும். நான் யாரையும் பேசல, வசனம் சொல்றது சொல்றேன். மூலக்கணக்கு போட்டு ஓடுகிறவர்கள் சீக்கிரமா முடிவடைந்துவார்கள். பாருங்க, இங்கேயே கை வச்சுக்கோ. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துவோம், டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. The mind of a sinful man is death. பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்குள்ள இருக்கிறவன், மாம்சத்தையே நம்பி ஓடுகிறவன் சொல்றாரு. வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிளீஸ் சொல்றாரு ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமா. பீஸ், ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு, தேவ ரகமான வாழ்வு. சமாதானம் சொன்னா ஒன்றிலும் குறைவில்லாத வாழ்வு, சமாதானம். Peace that Bible speaks is about nothing is missing, nothing is broken. எதுவும் வாழ்க்கையில் குறைந்து போகாது, காணாமல் போகாது, எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். ஷலோம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் அதான் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். 7ஆம் வசனம் ரொம்ப
கொஞ்சம் எச்சரிப்பு. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான. இன்னைக்கு விசுவாசி அந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? மாம்ச சிந்தையோடு ஓடுறதுனால. யோசித்து நிற்கிறார் ஆண்டவர். He is standing against those people who walk according to the flesh. கணக்கு போடுறது. ஒரு கல்யாணமே வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வரும், எவ்வளவு கிடைக்கும், எல்லாம் கணக்கு தான். ஆனா தேவனை நம்பி போனா கர்த்தர் எல்லாவற்றையும் ஏதே செய்வார். ஒரு ஆமே சொல்லுங்களேன். Praise the Lord. கலாத்தியர் 5:25 ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கும் கடவுள். அதனால அதை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அந்த ரோமர் 8 வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், 8-9. தேவனுடைய ஆவி உங்கள் வாசம் இருந்தார். விசுவாசிகளாக நம்ம பார்த்து கேட்கிறாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தர் நல்லவர். அந்த ஆவி நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 6 லூக்கா சுவிசேஷம் 9:29. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, பொதுவா பேசுறார் இயேசு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றுதல் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. பின்பற்றுதல். மறுபடியும் சொல்றேன், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், if anybody wants to follow me, he has to deny himself. தன்னை வெறுப்பதென்றால் தன் விருப்பம், தன் எண்ணம், தன்னுடைய நோக்கம், இவைகள் எல்லாம் வெறுக்கணும். வெறுத்துட்டு என்ன செய்யணும்? and take up his cross daily and follow me. அனுதினமும் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சிந்தையை அறிஞ்சுக்கிட்டு அதை சிலுவையா சுமக்கணும் அப்படின்றார். சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணா நான் முதல்ல என்ன செய்யணும்? தலைக்கு கீழே அடங்கி நடக்கணும். தலை யாரு? கணவர். ரட்சிக்கப்படாதான்னா அவனுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். கற்புள்ளவனா நடக்கணும், உண்மையாக நடக்கணும், பரிசுத்தமாக நடக்கணும். அவனுக்கு வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும். பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்க்கணும். நான் என்ன செய்கிறேன்? அவரை பின்பற்றுகிறேன். I am following Christ. என்ன வெறுக்கிறேன்? ஐயோ நான் போய் ஊழியம் செய்ய போறியா? முதல்ல இந்த ஊழியத்தை செய். இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போ. இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது உன் கணவர் ரட்சிக்கப்படாத கணவர் சொல்றார், சர்ச்சுக்கு போமா அப்படின்வாரு. அல்லேலூயா, சர்ச்சுக்கு போயிட்டு வா. இப்படிலாம் நடக்குது, நம்ம சபை விசுவாசிகள் மத்தியில் நடக்குது. அவங்களே சொல்ல கேட்டிருக்கேன், என்னை அனுப்பாத ஒரு பாஸ்டர் இப்போ அனுப்புறாரு, சர்ச்சுக்கு போயிட்டு வா. ஏன்? அவரை பின்பற்று. நான் என்ன வெறுக்கிறேன், என் விருப்பத்துக்கு சாகிறேன், கர்த்தருடைய விருப்பத்துக்கு பாடு. 7 கடைசியாக 7வது குறிப்பு, யோவான் 15:4. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறது, அவர் நமக்குள்ள எப்படி நிலைத்திருக்கிறார் என்பதை காமிக்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருப்பது என்றால் என்ன? முன்னாடி பார்த்தோம். செவிமீந்து கீழ்ப்படிவது, கேட்டு கீழ்ப்படிவது தான் நிலைத்திருப்பது. ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் அண்ட் ஒபேயிங். சிம்பிள். அதுதான் நிலைத்திருப்பது. ஆண்டவர் என்னைக்கும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த மக்களுக்கு சூழ்நிலை பார்க்கிறார். He sees the circumstances. மக்களுக்கு பின்னணியில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்காது, அப்படி பார்க்கிறார். ரைட், நம்ம திராட்சை பழம் நிறைய விவசாயம் செய்கிறோம், ஆக அதை வச்சு பேசுனா மக்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு எடுத்து போதிக்கிறார்.
சொல்றாரு. எப்படி போதிக்கிற பாருங்க. ஒருவன் நானும் உங்களை நிலைத்திருப்பேன், கொடியான திராட்சையில் நிலைத்திராவிட்டால். கொடி பலவீனமானது. கொடி பார்த்தீங்கன்னா தானா இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு கொப்புல அப்படியே சுத்திட்டு போகும். தரையில் இருந்தாலும் அது பூ பூக்காது, காய் காய்க்காது. அது மேலே அப்படியே படரணும். ஆனால் அந்த தண்டு பகுதி பார்த்தா நல்ல பலமாக இருக்கும். சொல்றாரு, கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது, உடஞ்சி போயிடும். அந்த செடியிலிருந்து உடஞ்சி போயிடும். ஏன்னா பலவீனமானது. இட் நீட்ஸ் எ சப்போர்ட். இதுக்கு ஒரு தாங்கக்கூடியவர்கள் தேவை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கோம். அவர் தான் நம்மை தாங்கி கொண்டு போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பூ பூத்து காக்காய்ச்சி அந்த கொலையா தள்ளி அதை பழுத்து ஸ்தோத்திரம் அநேகரை கழிப்பு உள்ளாக்குது. அநேகருடைய சரீரத்துக்கு அது சுகமாய் மாறுகிறது, ஆரோக்கியமாய் மாறுகிறது. பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு, ரொம்ப ஃபாஸ்டிங் போட்டு போட்டு வயிறுலாம் புண்ணாயிடுச்சு உனக்கு, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கப்பா. டேக் சம் வைன். வைன் ஒன்று நம்ம சாரையா கடைக்கு போயிடுறான். நம்பால் பதப்படுத்தப்பட்ட 8 விதமான ரசங்கள் இருந்தது. ஆனால் ஆங்கிலத்தில் எதை சொன்னாலும் அவங்க வைன் தான் சொல்றாங்க. கொஞ்சம் எடுத்துக்கப்பா, திராட்சை ரசத்தை எடுத்துக்க. ஆற்றக்கூடியது, காயங்களை ஆற்றக்கூடியது. பாருங்க, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். எரிகோ பார்த்தீங்கன்னா கலப்பு இன மக்கள் அங்கே இருக்கிறாங்க. யூதர் அல்லாத மக்கள் அங்கே இருக்காங்க. யூதரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பெண் பார்த்தீங்கன்னா யூதர் அல்லாத இப்படிப்பட்ட மக்கள். ஆகவே அந்த இடத்த ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆக ஒரு யூதன் எங்கிருந்து கிளம்புறான்? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜெருசலேம் அண்ட் கோஸ் டு ஜெரிகோ. எரிகோக்கு போகிற வழியில் கல்லர் கையில் அவன் அகப்பட்டான். எல்லாம் குற்றுயிரா கொலையுறா வச்சுட்டு போயிட்டானுங்க. ஆனால் அந்த இடத்துல ஒதுக்கப்பட்டவன், யூதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் சவாரியன். அவன் அந்த வழியாக போகிறான். அவன் இறங்கி கழுதை இறங்கி அவன் போகிற பயணத்தை இறங்கி அங்கே திராட்சரசம் பார்க்கிறான் என்று பார்க்கணும். காயங்களை ஆற்றக்கூடியது. ஐயா, இயேசுவோடு இணைந்திருந்தா அந்த திராட்சை பழம் எவ்வளோ நன்மைகளை கொண்டு வருமோ அந்த நன்மைகளை உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு கொண்டு வருவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆற்றக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்விக்கக்கூடியது. ஆக இந்த 7 காரியத்தை உங்களை மனதில் வைங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். குடியான திராட்சத்தில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த கடைசி குறிப்பு என்ன சொல்லுது? கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அவருடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கேங்க. எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஐக்கியத்தில் தான். நீங்க ஒரு நபரோடு கூட தினந்தோறும் நேரத்தை செலவிடலைன்னா அந்த நபரை குறித்து ஒன்றும் தெரியாது. நான் அவரோட ஃபெலோஷிப்பில் இருக்கேன்னு சொல்லவே முடியாது. நீங்க இந்த சபையில் நான் அங்கத்தர் ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்றது எப்படி சொல்றோம்? வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்க வரோம். எப்பெல்லாம் கூட்டங்கள் இருக்கும் ஆராதிக்க வரோம், ஆண்டவரை துதிக்க வரோம், அதை தான் வெளிப்படுத்துறோம். அதான் ஃபெலோஷிப். அப்போ தேவனோட கர்த்தருடைய வார்த்தைக்கு செலவிட்டு நாம் கீழ்ப்படியும் பொழுது நான் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆதாரம் முக்கியம். ஆதாரம் இல்லாமல் எதையுமே நம்ம நம்ப முடியாது. இந்த உலகமும் தான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. தேவனும் அப்படிப்பட்ட விதத்தில் தான் பார்க்குறார். ஸோ அதை மறந்துடாதீங்க. கீழ்ப்படிதல் என்பது நாம் தேவனுடைய குமாரன் குமார்த்தி என்பதை நிரூபிக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. 3, ஊழியம் தேவனுக்கு செய்யும் பொழுது, நம் ஊழியம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்குரியவர் என்பதை நிரூபிக்கிறது. 4, ஒளிர்வது, தேவனுக்கென்று சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் வெளிச்சத்தை நாம் ஒளிரும் பொழுது நாம் அந்த நித்திய ஒளியாகிய தேவனுக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. 5, நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நடையில நாம் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, ஆவின்படி நடக்கும் பொழுது நாம் ஜீவனுக்குரியவர்கள், ஜோயே, தேவரகமான வாழ்வுக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. கவனிங்க. 6, நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்பதை நிரூபிக்கிறது. 7, கிறிஸ்துவின் நிலைத்து நிற்பது, கீழ்ப்படிந்து நிலைத்து நிற்பது, செவி கொடுத்து நிலைத்து நிற்பது அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நிரூபிக்கிறது. நம்ம அப்படி இருக்கோமா? அவ செக் பண்ணி பார்ப்போம். ஜெருபாபேல் எனக்கு ஒரு மனிதன் இருந்தான்.
அவன் ஒரு காட்சி கண்டான். ஒரு பெரிய கட்டடத்துக்கிட்ட போய் நிற்கிறான். அவன் ஒரு கொத்தனை போல, மேஸ்திரியை போல தூக்கு நூலை பிடித்து நிற்கிறான். எல்லாம் சரியா இருக்கா? சோறு கரெக்டா வச்சிருக்கனா? கரெக்டா இருக்கா? ஈவனா கட்டியிருக்கானா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் நம்முடைய வாழ்க்கை தேவன் ஒரு தூக்கு நூலை வச்சு பார்க்குறார். ப்ளம் லைன் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் us to review our life. நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பார்க்கணும்னு சொல்றார்.